ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறை ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் புதிய முக்கிய அறிவிப்பு. அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் நாளை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மைய கிளை நூலகங்களில் தேர்வு முடிவுகளை கட்டணமின்றி அறியலாம் என்று தேர்வுகள் துறை இயக்கம் அறிவித்துள்ளது. இதை மீறி மாணவர்களிடம் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு வார்னிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைய தினம் பார்த்திங்கன்னா வரும் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு, ரிசல்ட் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. தமிழகத்தில் 2023-24 கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது என்று அரசு தேர்வுகள் துறை இயக்கம் பார்த்தீங்கன்னா அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த தேர்வை சுமார் 8 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இது தொடர்பாக அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏப்ரல் 2024 நடைபெற்ற 2023-24 கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை நாளை தினம் மே 10 அன்று பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் காலை 9:30 மணி அளவில் வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை www.tnresult.nic.in, www.dgtngovernment.in, அதே மாதிரி https:/result.in, djlocker.in, government.in/ ஆகிய இணையதளங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேர்வாளர்கள் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவு மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவல் மையங்கள் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அனைத்து மையம் மற்றும் கிளை நூலகங்களில் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும், தனித்தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய தொலைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி, அதாவது செய்தி பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெசேஜ் ரிசல்ட் மெசேஜாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரிசல்ட் அனாலிசிஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ அனுப்பலாம். வீடியோ அனுப்புறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா சேனல் அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு மே 10ஆம் தேதி நாளை தினம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா சேனல்ஸுமே நியூஸ் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை நீங்களே பாருங்கள். அண்மை செய்தி: திட்டமிட்டபடி மே 10ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தற்போது அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி மே 10ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தற்போது அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வரும் 10ஆம் தேதி வெளியிடும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தற்போது அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு பாடத்திட்டம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளாக நடத்தப்படுகிறது. அண்மையில 2 நாட்களுக்கு முன்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டது. சரியாக 9:30 மணி அளவுல டிபிஐ வளாகத்தில் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்கக தலைமை அலுவலகத்துல அரசு தேர்வுகள் இயக்கக இயக்குனர் சேதுராமவர்மா தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருந்தார். தேர்தல் காலத்துல தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்ல இருப்பதால பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்காக தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில அந்த கோரிக்கைக்கு பதில் ஏதும் கிடைக்காத பட்சத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக அரசு துறை அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளே தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதால அவர் வெளியிட்டிருந்தார். அதே போல எஸ்எஸ்எல்சி எனப்படக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வரக்கூடிய 10ஆம் தேதி நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று வெளியாக இருக்கிறது. அதே போல பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்கக வளாகத்துல
9:30 மணிக்கு இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் போல www.tnresult.nic.in என்ற இணையதளம் வாயிலாகவும் www.dge.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் https://results.digilocker.govern.in என்ற இணையதளம் 3 இணையதளங்கள் மூலமாக இந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எம்எஸ் இணையதளத்துல மாணவர்கள் பதிவிட்டிருக்கின்ற செல்போன் எண்ணிற்கு SMS மூலமாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி அலுவலகங்களிலும் தேசிய தகவலியல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இணையதளங்கள்ல தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு முடிவுகள் வெளியாகிய உடனே தேர்ச்சி விகிதம் அறிவிக்கப்பட்டு தேர்ச்சி பெறாதவர்களுக்கான மறுதேர்வு மற்றும் மறுமதிப்பீடு மறுகூட்டல் உள்ளிட்டவற்றுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.